மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் விலை குறையும் பொருட்கள் மற்றும் விலை அதிகரிக்கும் பொருட்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். மத்திய பட்ஜெட் வெளியான நிலையில் மொபைல் போன்கள், சார்ஜர்கள் மற்றும் உதிரி பாகங்கள் உள்ளிட்டவற்றுக்கு சுங்கவரி 15% குறைக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல தங்கம் மற்றும் வெள்ளி மீதான சுங்கவரி 6%, பிளாட்டினம் 6.4% குறைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புற்றுநோய் சிகிச்சைக்கான 3 முக்கிய மருந்துகளுக்கு அடிப்படை சுங்க வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. சோலார் பேனல்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் மூலதன பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இ காமர்ஸ் மீதான டிடிஎஸ் விகிதம் 1 விழுக்காட்டிலிருந்து 0.1 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. 25 முக்கியமான கனிமங்களான லித்தியம், தாமிரம், கோபால்ட் ஆகியவற்றுக்கு சுங்க வரியில் இருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மீன், இறால் மற்றும் மீன் தீவனங்கள் மீதான அடிப்படை சுங்கவரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. இறால் மற்றும் மீன் தீவனம் தயாரிப்பிற்கான பல்வேறு பொருட்களுக்கான சுங்கவரியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அமோனியம் நைட்ரேட்டின் அடிப்படை சுங்கவரி 7.5 விழுக்காட்டிலிருந்து 10 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. அணுசக்தி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், விண்வெளி, பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு மற்றும் உயர் தொழில்நுட்ப மின்னுணவியல் போன்ற துறைகளுக்கான 25 முக்கியமான கனிமங்கள் மீதான சுங்கவரிகள் முழுமையாக விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அம்மோனியம் நைட்ரேட் மீதான சுங்கவரி 10% அதிகரிக்கப்பட்டுள்ளது. மக்காத பிளாஸ்டிக்குகளுக்கு சுங்கவரி 25% அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கான அடிப்படை சுங்கவரி 10 விழுக்காட்டிலிருந்து 15 விழுக்காடாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 10 லட்சத்திற்கும் அதிக மதிப்புடைய பொருட்களை விற்பனை செய்தால் 1% டிசிஎஸ் வரி விதிக்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது.